Hold up. ஸோ அப்படியே நம்ம கடைக்கு வந்துட்டு ஷாப் ஓப்பன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக போச்சு ஒரு 4 டீ. சரி அப்படியே உக்காந்து இருக்கோம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்கூல்லையும் வேலை பண்ணிட்டுருக்கேன். கடை ஓப்பன் பண்ண முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக அமௌண்ட் தேவைப்பட்டதுனால நான் ஸ்கூல் வேலையும் எடுத்துட்டேன். அது 27th ஆனுவல் டே முடிஞ்சோம். ஸோ அதனால் நம்ம ஒரு 9:30 10 o'clock போல் ஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப்டர்நூன் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்கள்லாம் காட்டுறவங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க பாருங்கள். டான்ஸுனால எக்ஸைட்மெண்ட் தான் பசங்க எப்போவுமே. நான் போனாலே ஒரு ஹாப்பியாக. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ ஃபைனலாக ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணோம். உடனே கொஞ்சம் லைட்டாக பிஸ்னஸ் ஆச்சு. ஸோ எவ்வளோ போச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஸோ உட்காந்த வீடியோ பண்ணிடலாம், அப்டேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மதியம் நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை. ஒரு 2.5 லிட்டர் பாலும் கெட்டுருச்சு. ஸோ ஈவினிங் லைட்டாக மூவ் ஆச்சு. அதை பேக்கப் பண்ணுற மாதிரி. ஸோ பரவாயில்ல, விடாமுயற்சி. ப்ராஃபிட் எதுவும் இல்லை, லாஸ் தான். ஸோ பார்க்கலாம்.